கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போடுற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு. அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருக்கு போயிருப்பா. அங்க ஒருத்தர் ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க இவன் நேரா ஓடி வந்து ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பா. ஹீரோயினை காப்பாத்த வந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆக்சிடென்டலா ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆயிருது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமே ஏஜ் கேப் ரொம்பவே அதிகம். ஹீரோயின் அன்எக்ஸ்பெக்டா பிரெக்னெண்டா வேற ஆயிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே ஹீரோ ஹீரோயினை ஏத்துக்கிட்டானா இல்லையா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி லவ் வரப்போகுது அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போகுது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோயின் சிசியா தான் காட்டுறாங்க. அவ பிரெக்னன்சி டெஸ்ட் வச்சு பார்த்துட்டு இருக்கா. கடவுளே ப்ளீஸ் எப்படியாவது நெகட்டிவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே கண்ணை திறக்கிறா. பார்த்தா ஹீரோயினுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அதை பார்த்தோன்னு அவ செமையா ஷாக் ஆயிடுறா. அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பாருக்கு போயிருப்பா. அங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாப்பான். ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோ கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பா. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஒரு ரூமுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு காப்பாத்தி விட்டு போலாம் தான் நினைப்பான். ஆனா அவ வந்துட்டு ஹீரோவை போக விட்டு இருக்க மாட்டா. ஹீரோமே இப்ப நடக்கிறதுக்கு எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இன்டிமேட்டா இருந்துடுறாங்க. ஹீரோயின்மே இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அச்சோ அன்னைக்கு அந்த அங்கிள் கூட தானே ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆயிருச்சு. இந்த விஷயம் மட்டும் என்னோட அம்மாக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னு போட்டுருவாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா வெளில இருந்து கத்திட்டு இருக்காங்க. இந்த எரும மாடு உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க, இங்க நான் ஒருத்தி மட்டுமே எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது, வாடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே இதோ வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போறா. ஹீரோயினோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இங்க இருந்து நிறைய ஃபுட் செஞ்சு பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் கூட டெலிவரி பண்ணுவாங்க போல. இப்போ அந்த ஃபுட்டை தான் வந்துட்டு ஹீரோயினை கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வர சொல்றாங்க. ஹீரோயின்மே அவங்க அம்மா கிட்ட ஏதோ பேசாம அவ அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் நேரா அந்த ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு தான் வந்து டெலிவரி பண்ண வந்திருக்கா. அது பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் அவ்வளவு பெரிய அண்டாவா இருக்கு. அது முன்னாடி ஹீரோயின் ரொம்பவே குட்டியா தெரிஞ்சிட்டு இருக்கா. அவ தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கும் போது இதை ஹீரோ பாத்துறான். ஹீரோக்கும் ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த பொண்ணு கூட தானே நம்ம இன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போய் பேச போறான். அப்ப ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமா நான் தானே சொல்றான். இவ சொல்றா இல்ல அங்கிள் நானே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவன் சொல்றா நீ இவ்வளவு குட்டியா இருக்கல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்துட்டு அங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜர் ஹீரோவை பார்த்தோன்னே பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேச வராங்க. அப்ப ஹீரோமே அந்த மேனேஜர் கிட்ட அந்த பொண்ணுக்கு காசை டபுள் மடங்கா பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மேனேஜருமே ஹீரோயின் கிட்ட நீ பாஸுக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டபுள் பேமெண்ட் தரக்கு ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு தேங்க்யூ அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே என்ன இவ எல்லாத்தையுமே அங்கிள் அங்கிள் தான் சொல்லுவா போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே என்ன விஷயம்னு சொல்லி கேட்க அவ சொல்றா நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன். இந்த விஷயம் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. நீங்க தான் இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறா. என்ன என்கிட்ட இருந்து காசு பறிக்க தானே இந்த மாதிரிலாம் நீ நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே நான் வந்துட்டு பிரெக்னெண்டா தான் இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போய் அபார்ஷன் பண்ணும். நான் வந்துட்டு 18 இயர்ஸ் இருக்கனால எனக்கு அபார்ட் பண்ண மாட்டாங்க. கார்டியன்ஸ் வேணா நீங்க போறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே சரி எதுவா இருந்தாலும் நான் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கான். டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஹீரோயின் பிரெக்னெண்டா தான் இருக்கான்னு சொல்லிட்டு. டாக்டருமே அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கா, நல்லா கேர் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. தென் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அபார்ட் பண்ணாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின்மே அங்கிள் அபார்ட் பண்ணாம என்ன எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்களா, நான் ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அப்பா அம்மா எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க. ப்ளீஸ் அங்கிள் அபார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. நான் வேற சின்ன பொண்ணா, என்னால எப்படி குழந்தைய வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் நீ அந்த குழந்தைய அபார்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. அது என்னோட குழந்தை. நீ அந்த குழந்தைய என்கிட்ட பெத்து கொடு. டைம் வரப்போ நானே உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி இதை பத்தி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே சரி அங்கிள் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோமே வந்துட்டு நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அவனுமே ட்ரை சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிறான். ஹீரோயின் உடனே சரி அங்கிள் என்னோட வீடு பக்கத்துல வந்துருச்சு நீங்க இங்கே இறங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பாதியில இறக்கி விடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஏதாவது எமர்ஜென்சினா நான் உனக்கு கால் பண்ணும்ல உன் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நம்பர் வாங்கி சேவ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் வந்த உடனே எரும மாடு டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா, மணி கொடுத்துருந்தாங்கன்னா கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வாங்கின காசை கொடுத்துட்றா. அவங்க பாத்தீங்கன்னா இன்னுமே ஹீரோயினை நிறைய வேலை செய்ய சொல்றாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அதனால அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் போல. அவ
அவ அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் நிறைய வேலை செஞ்சுட்டோமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேனே அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா உடனே நீ என்ன திரி பெருசா பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறிஞ்சிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. ஏமா உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையா, நான் எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஸ்கூல் போயிட்டு வந்து கூட அவ்வளவு வேலை செய்வேன், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ப கூட நான் அவ்வளவு வேலை பார்த்தேன், உங்களாலதான் நான் அந்த எக்ஸாம்லயுமே ஃபெயில் ஆனேன், இப்போ காலேஜ் போக முடியாம என்னோட கனவு பாலாயி நான் வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையாமா, நீங்க அண்ணா ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவுமே ஆமாடி நான் அண்ணா ஒரு மாதிரி ஒன்னு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவேன், அவன் பையன், நீ பொண்ணு தானே, கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு தானே போற, ஒன்னதுக்கு நான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேச ஹீரோயின் கோச்சிட்டு அங்க இருந்து வந்துடுறா. ஹீரோயின் அழுதுட்டே வந்துட்டு இருக்கும் போது அவளை ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அப்போ ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோ கேக்குறான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன் வயித்துல குழந்தை இருக்கு, இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, சாரி அங்கிள், வீட்டுல எங்க அம்மா கூட சண்டை போட்டு வந்தேனா அதை பத்தி யோசிச்சுட்டு வந்தேன், அத கார் வந்ததை நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரி சின்ன பொண்ணு வீட்டுல ஏதோ கோச்சிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு கோவம் போற வரைக்கும் நீ என் வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறான். ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கார்ல தூங்க ஆரம்பிச்சிடுறா. தூங்குனவளை ஹீரோ தான் வந்து தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க நானி கிட்ட, நான் இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தேன்ல, அந்த பொண்ணுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டோட அந்த நானி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ அவனோட வீட்டுக்கு எந்த பொண்ணுமே இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்ததே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதனால இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ஹீரோ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தன்னை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு என்னன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸா மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சேட் ஆயிடுறா. ஒருவேளை ஹீரோ வந்துட்டு கண்டிப்பா அந்த ஆக்ட்ரஸ் தான் லவ் பண்ணுவாங்க, அவங்க குழந்தைக்காக தான் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அவங்க அம்மா கிட்ட இருந்த ஹீரோயினுக்கு கால் வருது. என்னடி பண்ணிட்டு இருக்க எரும மாடு, வீட்டுக்கு வர்றதுக்கும் உனக்கு என்ன கேடு, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பெண்ணுங்கள இருக்க எல்லா வேலையும் செஞ்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹீரோயின்மே அங்க வரதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கத்தா அவங்க அம்மாவுமே செத்து போய் தொலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவுமே சரி நீங்க சொன்ன மாதிரி நான் செத்துறேன்னு சொல்லிட்டு அவ கத்திட்டே போனை தூக்கி கீழே போட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ உள்ள வர ஹீரோயின் அழுதுட்டு இருக்கத பார்த்தோன்னே என்னாச்சுமா எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ரொம்பவே முடியல. அவ உடனே ஹீரோவை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. என்னோட அம்மாக்கு என் மேல பாசமே இல்ல, நான் செத்து போறேன்னு சொன்னாலும் கூட செத்து போன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல ஹீரோ தான் சமாதானப்படுத்துறான். சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் அதை எடுக்க போயிடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு போனை தூக்கி போட்டிருப்பா இல்லையா, அந்த போனை போய் பாக்குறா. பார்த்தா போன் எல்லாமே அப்படியே உடஞ்சு போய் கிடக்கு. அச்சிச்சோ நம்ம அம்மா மேல இருக்க கோவத்துல இப்படி போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டோமே, இப்ப போனுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கிளாஸ் எல்லாம் ஹீரோயினோட கையில குத்திடுது. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் சாப்பிடறதுக்கு கேக் தான் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஹீரோயின் கையில ரத்த வரத பார்த்தோன்னே ஏமா அதெல்லாம் எதுக்கு நீ எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்க, போன் உடைஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்றியா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு புது மொபைல் வாங்கி தரேன்னு சொல்றான். ஹீரோயினோட கைக்கு மெடிசன் எல்லாம் போட்டு விட்டுட்டு இவ வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த கேக்கை ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். அவளுமே சாப்பிட்டுட்டு அங்கிள் இந்த கேக் செம்ம டேஸ்டா இருக்கு, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஹீரோக்கு கேக் போட்டி விடுறா. இவ கேக்குறா, அங்கிள் எனக்கு ஒரு டவுட், நீங்க அந்த ஆக்ட்ரஸ் தானே லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கும் அந்த ஆக்ட்ரஸுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைன்னு பிறந்தா என்னோட குழந்தைய நீங்க நல்லா பாத்துக்குவீங்களா, என் குழந்தை இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தானே இருக்கும், கொஞ்ச நாள் மட்டும் என்னோட குழந்தைய வச்சுக்கோங்க, எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நானே என்னோட குழந்தைய வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவனுமே என்னது நான் அந்த ஆக்ட்ரஸா லவ் பண்றேனா, இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, ஆமா உங்களை பத்தி தான் நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்குல்ல, நீங்க அந்த ஆக்ட்ரஸா லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற, நான் யாரையுமே லவ் பண்ணல, அது சும்மா ஃபேக்கான ரூமர்ஸ் தான், அது எதுவுமே நீ நம்ப வேண்டாம், நான் உன்னையும் உன்னோட குழந்தையும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஹீரோயினோட போனும் உடைச்சு போயிருக்கும் இல்லையா, இப்ப ஹீரோ வந்துட்டு மொபைல் ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான் ஹீரோயினுக்கு மொபைல் வாங்குறதுக்காக. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட போகும்போது அவ ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு மாஸ்க் போட்டு தான் வந்துட்டு இருக்கா. ஏன்னா இவன் வந்துட்டு பெரிய கம்பெனியோட சிஓ, இப்ப இவனை பத்தி தானே நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவன் கூட இப்ப ஹீரோயினை பார்த்தா இதுவுமே ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்திருக்கா. அப்போ எல்லாருமே வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு ஏய் இவங்க தானே இப்போ அந்த ஆக்ட்ரஸா டேட் பண்ணிட்டு இருக்கதா ரூமர்ஸ் வந்துச்சு, இந்த மாஸ்க் போட்ட பொண்ணு யாரா இருக்கும், ஒருவேளை அந்த ஆக்ட்ரஸா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே பயந்துட்டே இருக்கா. அங்கிள் சீக்கிரம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, எதுக்கு
எதுக்கு பயப்படுற, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, உனக்கு என்ன மொபைல் வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே வேக வேகமா ஒரு மொபைலை செலக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து வந்துடுறா. ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அந்த நானி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட யங் லேடின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ சொல்றா, இல்லங்க என்ன சாதாரணமா பேர் சொல்லியே கூப்பிடுங்க, என்னோட பேர் சிசி, நான் உன்னை ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானியுமே சொல்றாங்க, இப்போ நீங்க மேரேஜ் பண்ணலனாலும் இன்னும் கூடிய சீக்கிரத்துல நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. இதுக்கு முன்னாடி சார் வந்துட்டு யாருமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது இல்ல, இந்த வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் பொண்ணே நீதான் கண்டிப்பா வந்துட்டு பாஸா மேரேஜ் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பத்தி நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அவன் ஒரு ஆக்ட்ரஸ டேட் பண்றான்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே ஹீரோ வந்துட்டு ஆன்சர் பண்ணிருக்கான். அவன் யாரையுமே டேட் பண்ணல, அது ஃபேக்கான நியூஸ்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த ஆக்ட்ரஸோட ஃபேன்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோ போய் சொல்றான், அவனும் அந்த ஆக்ட்ரஸும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் மொபைல்ல பாத்துட்டு இருக்கா. ஹீரோவை எல்லாரும் இந்த திட்டி கமெண்ட் பண்றதை பார்த்தோன்னா அவளுக்கு செம கடுப்பாயிருது. அவன் என்ன பண்றானா, அந்த ஃபேனுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறான், நீங்க பாத்தீங்களா ஹீரோவும் அந்த ஆக்ட்ரஸும் டேட் பண்ணத, இது எல்லாமே ஃபேக், ஹீரோ தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால இவங்க எல்லாத்துக்குள்ளுமே வந்துட்டு ஒரு பெரிய சண்டை மாதிரி போயிட்டு இருக்கு. ஹீரோயின் இந்த மாதிரி ஆன்லைன்ல சண்டை போட்டிருப்பா இல்லையா, இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வர அவன் ஹீரோயின் கிட்ட பேச வரான். ஹீரோ கேக்குற, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, நீ எதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, அங்கிள் எல்லாருமே உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க, நீங்க தான் அவங்கள லவ் பண்ணல, அதான் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றா, இங்க பாரு நீ அதை பத்தி எல்லாம் எதுவும் கண்டுக்காத, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆக்ட்ரஸ் தான் காட்டுறாங்க. இவ பேரு ஜியாங்கு. இவளையும் ஹீரோவும் பத்தி தான் வந்துட்டு தப்பா நியூஸ் எல்லாம் வந்துட்டு இவளே தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இருக்கா. இவளும் ஹீரோவும் டேட் போற மாதிரி. இப்போ இந்த ஜியாங்கோட பிஏ தான் சொல்லிட்டு இருக்காங்க, மேடம் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு மட்டும் உங்களுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஜியாங்குமே அந்த பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவ வீட்டுல போய் கலாட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அனுப்பி வைக்கிறா. அந்த ஜியாங்கோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டு வாசல் முன்னாடி இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி சொல்றா. இவ பேரு லீ சொல்றா, அந்த ஜியாங்குங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்கல்லடி, அவங்களுடைய ஃபேன் எல்லாம் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமா என்னன்னு வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின்மே வேகமா கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுறா. அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே, நீ தான் வந்துட்டு ஜியாங்க பத்தி தப்பு தப்பா பேசினதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோயினை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை அந்த ஆட்கள் எல்லாம் அடிச்சோன்னே ஹீரோயினுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ லீதா வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்கிருந்து தள்ளி போயிடுறா. ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சோன்னே ஹீரோ அங்க வந்து ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுல ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, சே இந்த பொண்ணு பாத்தீங்களா நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா, இத்தனை பேர் சேர்ந்து நம்ம ரெஸ்டாரண்டே அடிச்சு உடைக்க பார்த்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, ஏமா இப்படி சொல்லிட்டு இருக்கா, அந்த பொண்ணு பாவம் இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, என்னங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு என்ன உங்களுக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணா, அவ அனாதையான பொண்ணு தானே, நமக்கு எப்படியோ கிடைச்சா நம்ம அவளை வீட்டு வேலை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் அவளை வேலைக்காரியா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இவங்க வீட்டு பொண்ணு இல்ல போல, அதனாலதான் ஹீரோயின் மேல பாசமே இல்லாத மாதிரி இருக்காங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க அவங்க வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைய காப்பாத்திட்டோம், இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா அவங்கள பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளில இருந்து பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் எல்லாம் தெரியாது. அவ ஹீரோ வெளில வந்தோன்னு ஹீரோ கிட்ட தான் கேக்குறா, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ அதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ணாம, நீ வந்துட்டு அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, நீ பேசாம அவளை ஒரு 4 days கேர் பண்ணி பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கா. லீயுமே ஓகேன்னு சொல்லிடுறா. லீ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கா, உனக்கும் ஹீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நீ எதுக்கு உங்க வீட்டுல இல்லாம இவங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்தெல்லாம் சொல்லாம, இல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க எனக்கு கார்டியன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீ சொல்றா, இல்ல எனக்கு ஒன்னும் இது சரியா படல, நீ பேசாம உன்னோட வீட்டுக்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல எங்க அம்மா என் மேல கோவமா இருக்காங்க, ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் நீ என் கூட இருந்து என்ன பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவளுமே ஹீரோயின் பாவன்னு சொல்லிட்டு, சரி 5 days நான் உன் கூட ஸ்டே பண்றேன்னு சொல்லிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட பிஏ கிட்ட இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் யார் போட்டுட்டு இருக்கா, ஹீரோயினா இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்றான். அதுக்கப்புறம் நானி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, சாப்பிடறதுக்கு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நீ போய் பாஸ் சாப்பிட கூப்பிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே போய், அங்கிள் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு வரா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஜாலியா கதை பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சைட்ல ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவளை பத்தி நிறைய தப்பா நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஹீரோ தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பான் போல. அவ மூவி சான்ஸ்க்காக டேரக்டர் கூட எல்லாம் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்கு. அப்போ ஜியாங்கோட பேர் சொல்றா, இந்த நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது ஹீரோ தான் அப்படின்னு சொன்ன உடனே ஜியாங்கு இன்னுமே கடுப்பாகுது. இது எல்லாமே ஹீரோயினுக்காக தான் அவ பண்ணிருக்கா. அந்த ஹீரோயினை நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. வந்துட்டு ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? அந்த ஆக்டர் ஜியாங்கோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் முன்னாடி இருந்து கலட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கடையை இழுத்து முலான்னு பிளான் பண்ணிட்டியா நீ? உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே மோசமா திட்டுறாங்க. அப்போ லீ சொல்றா, அந்த பிரச்சனைக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்காங்க. பாருங்களேன், இந்த பொண்ணுனால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. பேசாம இதை வளர்த்தாம துரத்தி விட்டு இருக்கணும். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போதே அங்க அந்த ஜியாங் வரா. வந்தவ ஹீரோயினோட பேரண்ட்ஸ் கிட்ட டீல் பேசிட்டு இருக்கா. ஹீரோனை பத்தி நீங்க தப்பா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்க மட்டும் அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் 1 மில்லியன் பணம் தரேன். அப்புறம் என்னோட ஃபேன்ஸ்மே வந்துட்டு உங்க கடையில எல்லாம் வந்து எந்த கலாட்டாவும் பண்ண மாட்டாங்க. நீங்க நிம்மதியா உங்களோட ரெஸ்டாரண்ட்டை நடத்தலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயினோட அம்மா தான் காசுனா ஆன்னு வாய பழப்பாங்கல்ல. இப்ப கூட அவங்க சரி நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது எனக்கு ஓகே தான். நீங்க சொன்ன மாதிரி ஹீரோயின் தப்பான பொண்ணு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினை பத்தி இந்த மாதிரி தப்பா நியூஸ் போட போறது ஹீரோக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல. அவன் உடனே அவன் பேய் கிட்ட சொல்லி ஹீரோனை பத்தி இந்த மாதிரி நியூஸ் வரப்போகுது, அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதனால ஹீரோனை பத்தி தப்பான நியூஸ் வராமலே போயிருது. அப்ப ஹீரோயின் ஹீரோ குடிக்கிறதுக்கு பால் கொண்டு வந்து வச்சுட்டு அங்கிள் நீங்க பால் குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோமே சரி நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இவளுமே நான் நல்லா சாப்பிட்டேன் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே இவளுமே சரி போய் தூங்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிடறான். ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு பாத்தீங்கன்னா கெட்ட கனவா வருது. அவ பயத்துல முழிக்க அப்போ ஹீரோ தான் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். எதுக்கும் பயப்படாத நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேக்குறா, அங்கிள் எனக்கு தனியா தூங்க பயமா இருக்கு, நீங்களும் என் கூட தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே சரி நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்க போயிடுறான். அவன் குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின்மே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வாசல்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வெளில வந்திருக்கத பார்த்தோன்னே அவ வாயில இருக்க தண்ணிய கீழே துப்பிடுறா. ஐயோ கடவுளே அங்கிள் என்ன இப்படி வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து போகும்போது தண்ணியில காலை வச்சு இவ கீழே விழுகிற மாதிரி போறா. அப்ப ஹீரோ தான் விழுகாம புடிச்சுக்கிறான். அப்ப ஹீரோவோட டவல் கீழே விழுக இவ உடனே அங்கிள் நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. ஹீரோக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா ஆயிருது. ஹீரோயின் ஹீரோ அங்க வந்து படுக்கிறதுக்குள்ளே சமத்து பொண்ணா பெட்ல படுத்துட்டு இருக்கா. இவன் உடனே என்ன நான் இங்க படுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ஹீரோவை ஃபேஸ் பண்ண முடியல. அவ பாத்தீங்கன்னா கையை மட்டும் ஆட்டிட்டு இருக்கா. அவன் உடனே ஹீரோயினை டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்திலே படுத்துக்க கொஞ்ச நேரத்துல இவளுமே நல்லா தூங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு தான் தூங்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஐயோ அங்கிள் பக்கத்திலே நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிற மாதிரி தெரியுது. இவ உடனே ஹீரோக்கு தெரியாம திரும்பி படுத்துக்கிறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பாக்குறா. பார்க்க ரொம்ப குழந்தை மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவ ஹீரோவை நினைச்சு வைக்கப்பட்டுட்டு இருக்கா. இவளுக்கு ஹீரோ மேல கொஞ்சம் கொஞ்சமா லவ் வர ஆரம்பிச்சிருச்சு போல. நெக்ஸ்ட் இந்த ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவ நிறைய படத்துல நடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பா. இப்போ அவளை பத்தி தப்பா நியூஸ் வந்ததுனால அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து அவளை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதனால அவ கையை விட்டு நிறைய மூவிஸ் எல்லாம் போயிருச்சு. இந்த ஜியாங் என்ன பண்றானா ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் இவளை யாருன்னே தெரியல. நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கா அவ உடனே எனக்கு தெரியலையா நான் தான் அந்த ஆக்டர் ஜியாங். என்னை பத்தி நீங்க நிறைய தப்பான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் ஸ்டாப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஃபர்ஸ்ட் என்ன தொட்டு பேச நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுறா. இவளுக்கு சம கடுப்பா இருக்கு. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோ இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஹீரோயினுக்காக தான் தெரிஞ்சுட்டு ஹீரோயினை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் மேல இன்னுமே கோமாயிட்டு இருக்கா. தென் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்காக பார்த்து பண்ணாத, இதுக்கப்புறம் நீ என் கூட எப்பவுமே சந்தோஷமா தான் வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசையா வந்துட்டு ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்றான். ஹீரோயின் அந்த நெக்லஸ் பார்த்தோன்னா அங்கிள் இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எனக்கு வேண்டான்னு சொல்ல, ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையாலே அந்த நெக்லஸ ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு ஹீரோ இந்த மாதிரி ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ அவளுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் பண்ணா இல்லையா, இந்த எல்லா விஷயத்தையுமே லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றா நான்
நான் ஹீரோவை லவ் பண்றேன், ஆனா அவங்க என்ன லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, எனக்கு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லீவ் உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ அவங்கள எப்படியாவது செடியூஸ் பண்ணிரு, அதுக்கப்புறம் அவங்க உன்னோட வலையில விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, உனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், நாங்கெல்லாம் அண்ணிய பார்க்க வேண்டாமா, எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே இல்ல இல்ல என்னால இப்ப மீட் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோவை கம்பல் பண்ண அவன் உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி கேட்கலான்னு பாக்குறான். ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா ஹீரோயின் காலை அட்டென்ட் பண்ண மாட்டா. அவ பாத்தீங்கன்னா அந்த சைடு ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருப்பா, அதனாலதான் அவ காலை அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டா. ஹீரோமே சரி அவ கால் எடுக்கிற மாதிரி தெரியல, நம்ம எல்லாரும் வீட்டுக்கே போலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை செடியூஸ் பண்றதுக்காக ஷார்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியா வந்துட்டு இருக்கா. ஹீரோ உள்ள வர சவுண்ட் கேட்டோன்னா இவ ஹீரோ முன்னாடி செக்ஸியா போய் போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்கா. உள்ள பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ எல்லாம் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிட்டு அவ உள்ள ஓடி போயிடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவுமே செமையா ஷாக் ஆயிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே ஹீரோவை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் சரி நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில துரத்தி விட்டுறான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் பார்க்க வந்திருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோவை ஃபேஸ் பண்ணவே முடியல, அவ ஃபேஸ் மறைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், என்னாச்சு எப்பயும் இல்லாம இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, அங்கிள் நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீங்க என்ன லவ் பண்றீங்களா இல்லையான்னு தெரியலையா, உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றா, யார் சொன்னா நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும், நானும் தான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ண ரெண்டு பேருமே அந்த நைட்டை ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிடறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ஹீரோயின் சாப்பிடறதுக்காக ஹீரோ பார்த்து பார்த்து நிறைய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம சந்தோஷமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினோட அண்ணங்கார வரா, இவன் பேரு கிம். இவன் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வரா. ஏய் என்னடி ரொம்ப நாளா வீட்லயே ஆளையே காணும், வீட்டுக்கு போகாம என்ன இந்த அங்கிள் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என்னால வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ணங்காரனுமே இருடி உன் அம்மா கிட்ட போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ மிரட்டுறான், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போறியா இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க கிம்மே பயந்து அங்கிருந்து போயிடுறான். இந்த கிம் வந்துட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான் போல. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா, ஏய் நீ இப்ப பேசினல அவங்க பெரிய கம்பெனியோட சிஓ, அவனோட தங்கச்சி அவங்க கூட அஃபேர்ல இருந்தா உனக்கு தானே அது நல்லது, இதை யூஸ் பண்ணி அவகிட்ட நிறைய காசு போடுங்களாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கறா. இவனுமே இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளில போகும்போது ஹீரோயின் கிட்ட தனியா வந்து பேசிட்டு இருக்கான். இன்னும் நல்ல பெரிய சிஓவா வளைச்சு போட்டிருப்ப போல, உன்கிட்ட இருந்து நிறைய காசு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு காசு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, என்னால பணம் எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான், நீ மட்டும் பணம் தரலைன்னா நான் நம்ம அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன், நீ இந்த அங்கிள் கூட தான் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த அங்கிள் பெரிய பணக்காரங்கன்னு தெரிஞ்சா அவங்க உன்கிட்ட நான் கேட்கறத விட அதிகமா பணம் கேட்பாங்க, சொல்லு எனக்கு பணம் கொடுக்குறியா இல்ல நம்ம அம்மாக்கு பணம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே வேற வழி இல்லாம சரி நான் உனக்கே பணத்தை கொடுத்து தொலைறேன், அம்மா கிட்ட எதுவும் சொல்லி வைக்காதன்னு சொல்றா. ரெஸ்டாரண்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் பார்க்க ரொம்பவே சோகமா இருக்கா. அப்ப ஹீரோ கேக்குறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, என்னோட வீட்ல என்னோட அண்ணா பாத்துட்டான், இவன் நேரா எங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவான், நீங்க பெரிய பணக்காரங்கன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேசதான் வந்திருக்கா. ஹீரோயினை இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குற அவங்க அம்மாவுமே, இவ்வளவு நாளா எங்கடி போயிருந்த, நான் உனக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கேன், அவங்க கிட்ட இருந்து நான் டவுரி மணி எல்லாம் வாங்க போறேன், நீ நான் சொல்ற பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இல்ல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளில போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தங்க தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக போறா. அப்போ அந்த இடத்துக்கு கிம் வந்துட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அம்மா நீங்க எதுக்கு சிசி கிட்டே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சமாதானமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு தான் தெரியும்ல ஹீரோயின் பெரிய பணக்காரனை தான் வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த விஷயத்த எல்லாமே சொல்லாம அவன் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அவங்க அம்மாவை. ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்க அம்மா கிட்ட கோச்சிட்டு ரோட்ல உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா,
என்னோட அம்மாக்கு என் மேல லவ்வே இல்ல, அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ நேரா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயின் அப்பா உடனே ஹீரோவா பார்த்தோன்னே, நீ தான் என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா, உன்னை பார்க்க எவ்வளவு வயசான மாதிரி இருக்கு, என் பொண்ணை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அது எதுவுமே கேட்காம, நான் உங்களுக்கு 1 மில்லியன் பணம் தரேன், நீங்க நான் கொடுக்குற டாக்குமெண்ட்ல சைன் போட்டு கொடுக்கணும், உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மா தான் காசுனா என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல, அவங்களுமே ஹீரோ கேட்ட டாக்குமெண்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோவுமே 1 மில்லியன் கொடுத்து ஹீரோயினை கூப்பிட்டு போக ஹீரோயினோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க, காசு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இந்த கிம் பைத்தியக்காரன் சொல்றான், அம்மா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, சிசி யார லவ் பண்றா தெரியுமா, அவங்க பெரிய பணக்காரங்க, நீங்க மட்டும் சைன் போடாம இருந்தா அப்பப்போ நம்ம அவகிட்ட பணத்தை கலந்துருக்கலாம், இப்ப பாருங்க இந்த 1 மில்லியனோட போச்சு. இதை கேட்டோன்னே கிமோட அம்மாவே, அட பைத்தியக்கார இது நீ முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, எனக்குன்னு ஃபேமிலின்னு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றா, நீ எப்படி அப்படி சொல்லலாம், உனக்குன்னு ஃபேமிலியா நான் இருக்கேன்ல, அதுக்கப்புறம் வயித்துல இருக்க குழந்தையுமே இருக்கு, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுமே சந்தோஷமாயிடுறா. அப்ப ஹீரோ சொல்றா, சரி நான் என்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லி உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, எனக்கு பயமா இருக்கு, நீங்க எல்லாம் ரிச்சானவங்க, உங்க ஃபேமிலியில என்ன அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே பயப்படாத, என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க நல்லவங்க தான், கண்டிப்பா உன்னை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அவனோட வீட்டுக்கு தான் ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கான். அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்றதுக்கு. ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தயங்கிட்டே தான் உள்ள வந்துட்டு இருக்கா, ஏன்னா ஹீரோ பயங்கர ரிச், ஹீரோயின் புவர் தானா, இப்படி இவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனையில வந்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா வந்துட்டு என்னோட வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோவோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா அப்பா தாத்தா ஆன்டி எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா தாத்தா எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோவோட ஆன்டி மட்டும் ஹீரோனை பார்த்த உடனே, இந்த பொண்ணு பார்க்க அப்படியே என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. உன் பேர் என்னமா, நீ எங்க இருந்து வர, உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் ஹீரோயினோட பேரண்ட்ஸ் பத்தி தெரியும்ல, ஹீரோயின் எது ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தான் சமாளிக்கிறான். ஆன்டி அவ இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க, பொறுமையா இருங்க நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்றான். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் வந்துடுறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போறான்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு இடத்துல ஹீரோயின் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோவோட ஆன்டி போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. உன்னோட பேர் என்னமா, உனக்கு எத்தனை வயசு ஆகுது, உன்னோட அப்பா அம்மா எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு வரக்குள்ள அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். என்ன ஆன்டி, நீங்க என்னோட ஒய்ஃபோட டீடைல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆன்டியுமே, இல்லப்பா இந்த பொண்ணுங்க தனியா உட்கார்ந்துட்டு இருந்தாலா, அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஆன்டிக்கு என்னன்னா, ஹீரோயினை பார்க்க அவங்க ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் ஹீரோயினோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா அந்த சைனாலே இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. இவங்க பேரு கு. மிஸ்டர் கு கேக்குறாங்க, என்ன விஷயம், எதுக்காக என்ன வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஆன்டி கிட்ட கேட்க அவங்க சொல்றாங்க, சின்ன வயசுல உங்க பொண்ணு இறந்து போயிட்டதா சொன்னாங்கல்ல, அது கண்டிப்பா பொய்யாதான் இருக்கும், உங்க பொண்ணு உயிரோட தான் இருக்கா, என்னோட அண்ணன் பையன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கா, அந்த பொண்ணு பார்க்க அப்படியே இறந்து போன என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கா, அதாவது உங்க ஒய்ஃப் மாதிரி இருக்கான்னு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னே இவங்களுமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பா போல. மிஸ்டர் குமே செமையா ஷாக் ஆயிட்டு, நீங்க சொல்றதெல்லாம் எப்படி நம்ப அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க உடனே ஹீரோயினை போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்த்தோன்னே இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இது அவங்களோட பொண்ணுதான் சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்க அப்படியே இறந்து போனா அவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க போல. குமே ஆன்டி கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, நான் என்னோட பொண்ணை எப்படியாவது மீட் பண்ணணும், அதுக்கு நீ ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆன்டி சொல்றாங்க, அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, ஃபர்ஸ்ட் இது உங்க பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி வரும்போது ஹீரோயினோட ஹேர் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருங்க, உங்க பொண்ணுன்னா நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் கு வந்துட்டு அவங்களோட பிஏ கிட்ட அவங்க ஹேரும் ஹீரோயினோட ஹேரும் கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுக்க சொல்றாங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா என்னோட தங்கச்சிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி இப்ப டாக்டர் கிட்ட தான் செக்அப் வந்திருக்காங்க. டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க நல்லா ஹெல்த்தியாவே இருக்கீங்க, உங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. செக்அப் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க,
சொல்றா, நான் என் ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, நான் என் ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்க ஹீரோவே சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லிட்டு லீ கூட ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா இருக்கிறத இந்த ஜியாங்குமே பாக்குறா. அவளுக்கு இவங்க ரெண்டு இப்படி இருக்கிறத பார்த்தோன்னு செமையா கடுப்பாகுது. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வெளில போயிருப்பாங்க இல்லையா, இந்த ஜியாங்குமே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கா. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஜாலியா வந்துட்டு மாலுக்கு தான் வந்திருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டு கேக்குறா, என்னாச்சு நீ பார்க்க கொஞ்சம் வெயிட்டான மாதிரி இருக்கு, என்ன வெயிட் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே லீ வந்துட்டு சந்தோஷப்படுறா. அவ உடனே வயிற்றுல கை வச்சு பார்த்துட்டு, அடி பாவி நீ பிரெக்னெண்டா இருக்க, ஆனா என்கிட்டே சொல்லாம மறைச்சிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிறா. ஹீரோயின்மே அவகிட்ட சமாதானப்படுத்தி சாரி கேட்கறா. அவளுமே சரி பழச்ச போட்டு ஃப்ரெண்டுன்னு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறா. பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துட்டு என்னோட ஆளே நீ மயக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்துட்டு ஜியாங்க தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பாவை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட போட்டோ வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு ஹீரோயின் மாதிரி தான் இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்போ அங்க அவங்களோட சிஸ்டர் வராங்க. என்னாச்சுன்னா உங்க ஒய்ஃப் தான் இறந்து பல வருஷமாச்சே, இன்னும் இறந்து போனவங்களோட போட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க ஃபீல் பண்ணாலும் இறந்து போனவங்க திரும்பியே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பா செமையா கடுப்பாயிடுறாங்க. நான் இந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த மோப்ப முடிச்சிட்டா போல. அவ உடனே இவங்க கிட்ட போட்டு வாங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஹீரோ வந்துட்டு யாரையோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கானாமா. அந்த பொண்ணுமே பாக்குறதுக்கு அப்படியே உங்க ஒய்ஃப் மாதிரியே இருக்காளாமா. அந்த பொண்ணுக்கு உங்க இறந்து போன பொண்ணோட வயசு தான் இருக்குமாமா. ஒருவேளை அந்த பொண்ணு உங்க பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆல்ரெடி சொத்து பிரச்சனை இருக்கும். ஆல்ரெடி ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொத்து தகராறுல தான் வந்துட்டு இந்த ஆன்டி தான் வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்ப ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிருப்பா. ஹீரோயினோட அப்பா உடனே சமாளிக்கிறாங்க. இல்ல என்னோட பொண்ணதான் யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போய் கொலை பண்ணிட்டாங்கல்ல, கண்டிப்பா வந்துட்டு அது என்னோட பொண்ணா இருக்காது, இந்த உலகத்திலே ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இதனால அவன் ஹீரோயின் கூட சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருக்கு. ஹீரோயின் உடனே லீக்கு தான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோ இப்பெல்லாம் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க லீ உடனே எனக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்துட்டு வேற யாரு கூடயோ அஃபேர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ வேற பிரெக்னெண்டா இருக்கியா, அதனால அவங்க வேற யாரு கூடயோ அஃபேர் இருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்கு. ஹீரோயின்மே லீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே சோஃபால படுத்து தூங்கிடுறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பார்த்து என்னாச்சு, எதுக்கு நீங்க சோஃபால தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, ஆமா சார் தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களே, உங்களை என்னால பார்க்கவே முடியறது இல்ல, என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்றா, எதுக்கு நீ இப்ப கோவப்படுற, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் உன்னை சரியா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் உடனே ஹீரோவை க்ளோஸா பிடிச்சு இழுக்க அவன் உடனே ஹீரோயினை ஸ்டாப் பண்றா. நீ பிரெக்னெண்டா இருக்க, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னோன்னா அவ சொல்றா, அப்ப நீங்க கண்டிப்பா வந்துட்டு அஃபேர்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவன் உடனே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ உடனே சரி நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் உடனே தூங்கி விழிஞ்சிட்டே வந்து நிக்கிறா. அங்கிள் நம்ம நாளைக்கு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அத நான் தான் ஃபர்ஸ்ட் டே வேணான்னு சொன்னல, நீ தான் கேட்கல, நீ தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நடம் முடிச்ச அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு ஹீரோவோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோமே சரி டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரெடியாக சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பிஏ உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, பாஸ் நம்மளோட காரை யாரோ ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே சரி ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட பிஏ தான் கால் பண்ணி சொல்றான், பாஸ் நம்ம வண்டிக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, நீங்க பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா ஹீரோமே கிளம்பி யாரு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கான். சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் இல்லையா ஒருத்தன், அவனை பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோ கேக்குறா, யார் நீ, எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எதுவுமே சொல்லாம ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பல்ல கட்டிட்டு இருக்கான். ஹீரோக்கு செமையா
கடுப்பாகுது. அவன் உடனே அறிஞ்சிடறான். உண்மை சொல்லு, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், இங்க பாருங்க, நானும் உங்களை ஃபாலோ பண்ணல, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஃபாலோ பண்ண சொன்னது மிஸ்டர் கு தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு ஆளை அனுப்பி வச்சிருப்பாங்க போல. ஆனா இந்த விஷயம்லாம் ஹீரோக்கு தெரியாது இல்லையா? அவன் உடனே யோசிக்கிறான், எதுக்கு மிஸ்டர் கு வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல மிஸ்டர் கு வந்துட்டு ஹீரோவோட தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு ஆல்ரெடி பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் போல. இப்போ பிசினஸ் விஷயமா பேசிட்டு அப்படியே ஹீரோனை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்க பேரை ஏதோ சிசின்னு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க கூப்பிட்டு வந்திருக்கானாமா, உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தாத்தாவுமே ஆமா, என் பேரன் இத்தனை வருஷமா கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனா இப்போ சந்தோஷமா அவனே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூப்பிட்டு வந்திருக்கான். இதை நினைச்சு நாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கு உடனே சரி அந்த பொண்ணோட ஃபேமிலி பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தாத்தாவுமே அதை பத்தின எந்த விஷயமே எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க குடும்பத்தோட வாரிசு அந்த பொண்ணோட வயித்துல வளருது, அதை நினைச்சு நாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டோன்னு மிஸ்டர் லூ வந்துட்டு செமையா கடுப்பாயிடுறாங்க. அந்த பொண்ணே சின்ன பொண்ணு தான், அதுக்குள்ள பிரெக்னெண்டா இருக்காளா, உங்க பேரை என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா உடனே என்னப்பா எதுக்கு இவ்வளவு கோவப்படுற, அந்த பொண்ணு யாருன்னே உனக்கு தெரியாது, அவ எங்க வீட்டு மருமக, ஏதோ உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற மாதிரி இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் கூவே அமைதியாகிறாங்க. அவங்க உடனே தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா போனதுக்கு அப்புறம் தாத்தா உடனே வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி மிஸ்டர் கு வந்தாங்க, அவங்க ஹீரோயினை பத்தி தான் கேட்டுட்டே இருந்தாங்க, நீ சீக்கிரமா ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க ஹீரோயினை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆளுமே அனுப்பியிருக்காங்க, என்ன விஷயம் தெரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இல்ல ஃபேமிலி மொத்தமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இல்ல மிஸ்டர் கு வந்துட்டு ஹீரோயினோட போட்டோ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நீ தான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, டிஎன்ஏ டெஸ்ட்டுமே வந்துச்சு, ஆனா நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சா என்னோட தங்கச்சி உன்னை கொலை பண்ண கூட துணிய மாட்டா, எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு, நீ என் பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட அதை வெளில காட்டிக்க முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு மிஸ்டர் குவோட பிஏவை தான் மீட் பண்ணி கேட்டுட்டு இருக்கான், எதுக்கு மிஸ்டர் கு என்னோட ஒய்ஃபை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பிஏவே உண்மையெல்லாம் சொல்லிடுறான், மிஸ்டர் குவோட பொண்ணு தான் உங்க ஃபியான்சி அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின்மே கூட இருப்பா. அவ ரொம்ப டயர்டா இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு தொட்டு பார்க்கறான். பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு. அவன் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை அட்மிட் பண்ணி ஹீரோயின் பக்கத்துல இருந்து கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியாங் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணதான் வந்திருக்கா. அவ ஃப்ரெண்டு சொல்றா, சிசிக்கு எதிரான ஒரு வீடியோ என்கிட்ட இருக்கு, அவ வேற யாரு கூட ஒன்னா இருந்திருக்கா, அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ வீடியோவை காட்டுறா. இந்த ஜியாங்குமே சரி இந்த வீடியோவை நீ ஹீரோ கிட்ட கொண்டு போய் காட்டுன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறா. இந்த ஜியாங்கோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு நேரா ஹீரோவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயின் நல்ல பொண்ணு கிடையாது, அவ வேற யாரு கூட ஒன்னா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறா. அதாவது ஸ்டார்டிங்ல வேற ஒருத்தங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்திருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தா தப்பிச்சு ஓடி வந்திருப்பா, அந்த வீடியோ தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஹீரோ அதை பார்த்துட்டு நம்பல, அந்த இடத்துக்கு ஹீரோயின்மே வந்துடுறா. அவ அந்த வீடியோ பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுறா. ஹீரோயின் கேக்குறா, அப்ப நான் அவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்கலையா, வேற யாரு கூட இருந்துட்டேனோ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ ஏன் கூட தான் அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தா, இது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான். ஜியாங்கோட ஃப்ரெண்டையுமே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு கால் பண்ணி திட்டிட்டு இருக்காங்க, நீ எப்படா என்னோட மருமகளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவன் உடனே, அம்மா நீங்க கோச்சுக்காதீங்க, இன்னைக்கு கார்டன்ல கூப்பிட்டு வந்துருங்க, நான் அவளை அங்க வச்சு ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்றான். ஹீரோவோட அம்மாவுமே சொன்ன மாதிரி ஹீரோயினை கூப்பிட்டு வராங்க. ஹீரோ அந்த இடத்துல வச்சு ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயின்மே அந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறா. ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி மொத்தமும் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு சீக்கிரமாவே மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பாக்கு அவங்க தங்கச்சி தான் கால் பண்றாங்க, அண்ணா நீங்க உங்க பொண்ணு இறந்து போயிட்டு தான் நடிச்சீங்கல்ல, உங்க பொண்ணு சாகல, உயிரோட தான் இருக்கா, நான் அவளை இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. மிஸ்டர் கூமே இவ என்ன குரங்கு வேலையெல்லாம் பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க. இந்த தங்கச்சிக்காரியுமே சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கா. அவ யார கூப்பிட்டு வந்திருக்கானா இந்த ஜியாங்க தான் கூப்பிட்டு வந்திருக்கா. அண்ணா இந்த ஆக்டர் ஜியாங் தானா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்க அந்த ஜியாங்குமே வந்து நடிச்சிட்டு இருக்கா. அப்ப நான் உங்களை இவ்வளவு நாளா எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்க. இவங்களுக்கு தான் தெரியும்ல ஆல்ரெடி இவங்க பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு, அவங்க பாத்தீங்கன்னா நீ நடிக்கிற, நீ என் பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இப்ப நேரா
ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உண்மை சொல்லாம இருந்தா ஹீரோயினோட உயிருக்கு தான் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இவங்க உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு என்னோட பொண்ணு தான், என் தங்கச்சினால அவளோட உயிருக்கு ஆபத்து வர சான்ஸ் இருக்கு, இருந்தாலும் என்னோட பொண்ணை கடைசியா பாத்துட்டு போலான்னு வந்தேன், நான் அவளை மீட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, நீங்களே சொல்றீங்க உங்க தங்கச்சியால என்னோட ஒய்ஃபோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு, அப்புறம் எப்படி நான் மீட் பண்ண வைக்க முடியும், நான் பேசாம உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்றான். ஹீரோயினோட அப்பாவுமே வந்துட்டு ஹீரோயின் கூட பேசாம வீடியோ கால்ல தள்ளி இருந்தே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் தன்னோட பொண்ணு கண்ணால பார்த்துட்டோன்னு நினைச்சு இப்படி எமோஷனலா இருக்கும்போது அவங்களுக்கு சடனா ஹார்ட் பெயின் வர ஆரம்பிக்குது. ஹீரோ சொல்றா, என்னாச்சு, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதானே, நீங்க சரியானதானே உங்க பொண்ணு கூட நீங்க 100 வயசு நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க சொல்றாங்க, இல்லப்பா ஹீரோயின் தான் என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சா என்னோட தங்கச்சி என் பொண்ணை கொன்றுவா, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அந்த ஒரு விஷயத்தினாலதான் நான் ஹீரோயினை விட்டு தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்குமே எல்லா விஷயமும் புரியுது. அவன் சொல்றான், அங்கிள் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை வளர்த்தப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க கால் பண்ணி ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்றாங்க. ஹீரோயின்மே சரி இத்தனை வருஷமா வளர்த்தாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க தான் வந்திருக்கா. அவங்க வந்துட்டு ஆரம்பத்துல ஹீரோயின் கிட்ட காசு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கேன்சர் இருக்குமா, கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே வந்துட்டு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து 2 ஆட்கள் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. இது எல்லாமே அந்த ஜியாங்கோட வேலை தான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். அவன் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நேரா வந்துட்டு அவங்க அப்பா பார்க்க தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இப்போ ஹீரோயினோட அப்பாவே வந்துட்டு அவங்க வாயால எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ என்னோட பொண்ணுதாமா, இத்தனை நாளா இந்த உண்மையை சொல்லாம மறைச்சதுக்கே என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அவங்களுடைய தாத்தாவை பார்க்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. மிஸ்டர் கோமி அவங்க அப்பா கிட்ட, பா உங்க பேத்தி இறந்து போல, அவ உயிரோட தான் இருக்கா, என் பொண்ணு இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காமிக்க அவங்களுமே ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே இறந்து போயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் சரி நீங்க இருக்க வேண்டாம், உங்க அப்பாவோட தங்கச்சி வந்தா உனக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஆன்டி அங்க வராங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கெல்லாம் சுத்தமா கவலைப்படாம சொத்தெல்லாம் யார் பேருக்கு இந்த கிழமை எழுதி வச்சுட்டு செத்தானோ தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து லாயர் உயில் எடுத்துட்டு வராங்க. அந்த உயில்ல பாத்தீங்கன்னா எல்லா சொத்துமே மிஸ்டர் கூக்கு இருக்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னு அவ செமையா டென்ஷன் ஆயிடுறா. அப்போ அவங்க அண்ணாவை மிரட்ட ஆரம்பிக்கிறா, சொத்தெல்லாம் நீ என் பேர்ல எழுதி வைக்கலன்னா உன்னோட பொண்ணை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஹீரோயினோட அப்பாவுமே இதுக்கு முன்னாடி நீ பண்ண தப்பு எல்லாமே எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, என் பொண்ணை கொலை பண்ண நிறைய டைம் ட்ரை பண்ணல, இதுக்கப்புறம் நீயும் ஜியாங்கும் கம்பி எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்கையும் அவங்க தங்கச்சியும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கெட்ட கனவு வருது. அப்பன்னு பார்த்து அவளுக்கு லேபர் பெயின் வர அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே பெயினா இருக்கு. அவங்க ஆன்டி கிட்ட சீக்கிரமா வந்துட்டு ஹீரோவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க ஹீரோவோட அம்மாவுமே ஹீரோக்கு கால் பண்றாங்க. அப்போ அவங்க செமையா ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்குமே அங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல. ஹீரோயின் இப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலை இருக்குதாமா, அவன் சீக்கிரமா வந்துட்டு இருக்கான், நீ எதுக்கும் பயப்படாதமா, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வெளில வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோவோட அப்பா வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இவங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோவோட அப்பாவுமே நீ எதுக்கு கவலைப்படாதமா, நான் போய் ஹீரோவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவை பார்க்க போயிடுறாங்க. தாத்தாவுமே இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாத, அவ பயப்படுவான்னு சொல்ல ஹீரோவோட அம்மாவுமே நான் இப்ப எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு ஆபரேஷன்லாம் முடிஞ்சு கான்ஷியஸ் வந்த உடனே அவன் ஹீரோயினை பார்க்க தான் போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப டாக்டர் சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கு, நீங்க இப்போ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவோட அம்மா உடனே ஹீரோக்கு கால் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு நீங்க என்னோட டெலிவரி டைம்ல என் கூட இருப்பீங்கன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், நான் உன் கூடயே தான் இருக்கிற மாதிரி நீ நினைச்சுக்கோ, நான் உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்க, நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு 2 குழந்தையுமே பிறந்துருது. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். ஹீரோயினுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாரும் முன்னாடி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.